Hello guys, welcome back to our channel. Now we on the battery வாங்க வீடியோ விளையாடி போகலாம். Battery sir. Yes sir. நீங்க ரொம்ப நல்லா படிக்கிறீங்க. உங்களை விடுங்க சார். இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிரினமே இன்னொரு உயிரினத்தை கொன்னுதான் அது உயிர் வாழ முடியும். ஆனா இந்த உலகத்துல மரங்கள் மட்டும்தான் வேற ஒரு உயிரினத்தை கொல்லாம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அதே மரம் பல உயிரினங்களுக்கு வீடா கூட இருக்குல்ல. அதான் கடவுள். நம்ம பேனாய பார்த்தோம்னா பேனாயில இங்க எல்லாமே தனியாட்டு சேல் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏன் லெட்ல எல்லாம் ரீஃபில் ஏன் தனியாட்டு ஏன் சேல் பண்ணல? ஒருவேளை இப்படி இருக்குமோ, லெட்ல உள்ள ரீஃபில் எல்லாம் அவங்க தனியா சேல் பண்ணிச்சுனுமேங்கி எல்லாருமே லெட் வாங்குறத விட்டுண்டு ரீஃபில தான் வாங்குவோம். லெட் ஒரு வாட்டி வாங்கினா போதுமே, அடுத்து எல்லாரும் ரீஃபில தான் வாங்குவோம். அப்படின்னா லெட் கம்பெனிக்கு நஷ்டங்கள் வரலாம். அதனாலதான் லெட்ல ரீஃபில் தனியாட்டு விற்க மாட்டாங்களோ ஒருவேளை. மரம் வளருங்கள் மழை பெறுங்கள் சொல்லுவோம். அப்படி நம்ம பார்த்தோம்னா அப்போ நம்ம ஒரு மரத்தை வாங்கி நெட்டு அதுக்கப்போ நம்ம வெள்ளம் வீத்துறது அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரியோ பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவோம். அது ஏன் ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியல? ஒருவேளை இப்படி இருக்குமோ, நமக்கு ஓவராட்டு லைட்டை நம்ம பார்த்தோமேங்கி நமக்கு கண்ணு கூசும். நம்ம கண்ணை மூடிட்டு தான் இருப்போம். அது மாதிரி ஆந்தைக்கும் நம்ம பாக்குற இந்த சூரிய வெளிச்சம் அதுக்கு ஒருவேளை ஓவர் லைட்டா கூட இருக்கலாமே அதுக்கு பார்வையில. அதனாலதான் ஆந்தைகளுக்கு பகல்ல கண்ணு தெரியலையோ. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். எப்பவுமே ஆயுதத்தை தன் கூடையே கொண்டு நடக்கிற உயிரினோனா அது முள்ளம் பண்ணிதான் இல்ல. சும்மாதான் நம்ம தான் நம்ம பார்த்தோம்னா யாருக்காச்சும் இது பிளட் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஏ பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுதுன்னா இன்னொரு ஏ பாசிட்டிவ் ஆளுக்கு பிளட்டை தேடிதான் போகும். அந்த ஏ பாசிட்டிவ் பிளட் தான் அவங்களுக்கும் அடைப்பினும். அதே காட்டுல நம்ம பார்த்தோம்னா சிங்கம் ஒரு மானை வேட்டையாடிச்சுன்னா அந்த மானை அது சாப்பிட்டம்பா அதுக்கு பிளட்டையும் சேர்த்து தானே அது சாப்பிடுது. அப்படின்னா அந்த மானுக்கு பிளட் சிங்கத்துக்கு பிளட் கூட அது கலக்குது. அப்போ சிங்கத்துக்கு ஒண்ணுமே ஆகாதா? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. நம்ம கிளாக்க நம்ம பார்த்தோம்னா ரைட் சைட்ல தான் கிளாக் கறங்குது. ஏன் லெஃப்ட் சைட்ல கிளாக் கறங்கல? ஒருவேளை ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணோம்பா ரைட் சைட்ல கறங்குற மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்போமோ. அதனாலதான் இப்ப வர கிளாக் எல்லாம் ரைட் சைட்ல தான் கறங்கிட்டு இருக்குதோ. அப்போ ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணோம்பா கிளாக் எல்லாம் லெஃப்ட் சைட்ல கறங்குறது மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பேங்க. இப்போ கூட கிளாக் எல்லாம் ஒருவேளை லெஃப்ட் சைட்ல தான் கறங்கிச்சுல்ல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பகல்ல நட்சத்திரம் இருக்குமா? யாருக்காச்சும் தெரியுமா? ஒருவேளை பகல்ல நட்சத்திரம் இருக்கலாமே. இந்த சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒருவேளை நட்சத்திரத்தை பகல்ல பார்க்க முடியாம கூட இருக்கலாம். ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ. இத்துடன் இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் உங்க சொந்த பேட்டரி. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மட்டமாமே.